இன்னைக்கு தேதி மே 8ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய திருப்பதி திருமலா அப்டேட்ல திருமலையில நடக்கக்கூடிய பத்மாவதி பரிணயத்துடைய கடைசி நாள் இன்று. இந்த பத்மாவதி பரிணயம் என்பது ஒவ்வொரு வருடமும் வைசாக மாதம் நவமி, தசமி, ஏகாதசி ஆகிய 3 தேதிகளில் நடக்கும். இதுல இன்றைக்கு கடைசி நாள். இது திருமலையில உள்ள நாராயணகிரி கார்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. இன்று கடைசி நாள் அன்று மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளுவாறு. அவருக்கு பின்னாடி ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக இவர்கள் அனைவரும் இந்த நாராயணகிரி கார்டனுக்கு வந்து அங்கு இந்த திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறும். இன்றைக்கு கடைசி நாள் என்பதால திருமலையில நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுங்க. அடுத்து திருமலையில இன்றைக்கு வியாழக்கிழமை என்பதால நேத்திர தரிசனம் நடைபெறும். நேத்திர தரிசனம் என்பது மற்ற நாட்களை போலாமல் இன்று மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு சிறிய நாமங்கள் போட்டிருப்பாங்க. அதன் மூலமாக அவருடைய கண் பார்வை பக்தர்களுக்கு நேரடியாக கிடைக்கும். அதை தவிர மற்ற நாட்கள்ல மலர் மற்றும் ஆபரணங்கள் அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் மலர் மாலைகள் மற்றும் ஆபரணங்கள் எல்லாம் சிறிது கம்மியாக இருக்கும். மேலும் சுவாமி வெறும் வேஷ்டி மற்றும் உத்திரத்தில் மட்டும் காட்சியளிப்பாரு. இந்த நேத்திர தரிசனம் என்பது வியாழக்கிழமை மட்டும் நடைபெறுகிற நிகழ்வு என்பதால இந்த வியாழக்கிழமைகள்ல அதிக அளவு மக்கள்கள் இதை தரிசனம் செய்வதற்கு வருவாங்க. அதே போல இன்று இரவு 7 மணிக்கு பூலங்கி சேவை நடைபெறும். மலர்களால சுவாமிக்கு ஆடைகள் போல நெய்து அதை சாத்துவார்கள். அதனால வியாழக்கிழமை எப்பொழுதுமே பக்தர்கள் அதிக அளவில் இந்த தரிசனத்தை காண வருவாங்க. அடுத்து எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். திருப்பதியில தினமும் 3 இடத்துல எஸ்எஸ்டி டோக்கன்கள் கொடுக்குறாங்க. அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இங்க இரவு தினமும் 9 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன்கள் கொடுக்குறாங்க. ஆனால் தற்போது கோடை விடுமுறை முன்னிட்டு பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால தற்போது இரவு 8 மணிக்கு இந்த டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதன்படி இன்று வியாழக்கிழமைக்கு உண்டான 15,000 டோக்கன்கள் இஷ்யூ பண்ணாங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் வியாழக்கிழமைக்கு உண்டான டோக்கன்கள் மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலைக்கு உண்டான 1 அல்லது 2 ஸ்லாட்டுக்கான டோக்கன்கள் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுவாமிக்கு அபிஷேக நிகழ்வு நடக்கும். அதன் பிறகு மேல் சாத்து வஸ்திரம் ஆகிய நிகழ்வுகள்லாம் நடந்த பிறகு பொதுமக்களுக்கு 9 மணிக்கு மேலதான் இந்த தரிசனங்கள் ஆரம்பிக்கும் என்பதனால புதன்கிழமை இரவு மட்டும் வியாழக்கிழமைக்கு உண்டான டோக்கன் மட்டும் கொடுப்பாங்க. அதன்படி நேற்று கொடுத்த 15,000 டோக்கன் இன்னைக்கு அதிகாலையில தீர்ந்து போச்சு. எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க திருப்பதியில எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் அப்படின்னா மாலை 6 மணிக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க சீக்கிரம் இந்த டோக்கன்களை வாங்கி மறுநாளைக்கு உண்டான தரிசனத்துக்கு போகலாம். எந்த விதமான எஸ்எஸ்டி டோக்கனும் கிடைக்காத பட்சத்துல நேரடியாக சர்வ தரிசனம் போனீங்க அப்படின்னா 6 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் நடந்து போறவங்களுக்கு உண்டான டோக்கன்கள் இன்று அதிகாலையில வழக்கம் போல 6 மணிக்கு கொடுத்தாங்க. இந்த ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை அப்படிங்கிறது திருப்பதியிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்கு ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலிருந்து சற்று தொலைவில் இந்த இடம் இருக்கு. இங்க அதிகாலையில 6 மணிக்கு தினமும் நடந்து போறவங்களுக்கு உண்டான டோக்கன்கள் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன்களை நீங்க வாங்கிட்டு நடைபாதையில நடந்து போகும்போது பாதி வழியில ஒரு ஸ்கேன் சென்டர் வரும். அந்த ஸ்கேன் சென்டர்ல மறக்காம உங்களுடைய டோக்கன்களை நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு போனீங்கன்னா மேல அப்பதான் உங்களுக்கு தரிசனம் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. இது நார்மல் எஸ்எஸ்டி டோக்கன் தான் என்பதால மற்ற எஸ்எஸ்டி டோக்கன்கள் இருக்கிற அதே கியூ வரிசையில தான் உங்களையும் அனுப்புவாங்க. திருமலையில நேரடியாக ரூம் புக் பண்றவங்களுக்கு உண்டான சிஆர்ஓ பற்றிய விவரங்களை பார்ப்போம். சிஆர்ஓ அப்படிங்கிறது சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸு. இது திருமலையில் பாலாஜி பஸ் ஸ்டாண்டு இருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஆஃபீஸு. தினமும் இங்கே அதிகாலையில் 5 மணிக்கு இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இரவு 8 அல்லது 9 மணி வரைக்கும் கூட இந்த ஆஃபீஸு இருக்கு. அது ரூம்கள் காலியாக இருக்கிற பொசிஷனை பொறுத்து இருக்கு. சில சமயம் அதிக அளவில் பக்தர்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிடுச்சு, ரூம்கள் வேக்கன்ட் இல்லை அப்படின்னா மதியம் 4 மணிக்கு கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
இந்த சிஆர்ஓ ஆபீஸ்ல தினமும் அதற்கு முன்தினம் இரவு காலியாக இருக்கக்கூடிய ரூம்களை வந்து அலாட்மெண்ட் பண்றாங்க. இங்க முக்கியமாக 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு உண்டான கேட்டகரிக்கு உண்டான ரூம்கள் அதிக அளவு இருக்கு. இன்று காலையில 7:30 கொடுத்த அப்டேட் படி 1700 ரூம்கள் 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு உண்டான ரூம்கள் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுல 213 ரூம் அந்த சமயத்துல வேக்கண்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 213 ரூம் கொடுத்து முடிச்சப்புறம் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ரூம் காலியாகத்தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ரூம் புக்கிங் ப்ராசஸ் எப்படி அப்படின்னா, நீங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸில் போனீங்கன்னா அங்கே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்டில் நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். அந்த கவுண்டர்ஸில் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு மற்றும் மொபைல் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிசர்வேஷன் ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் படி வரிசையாக ஒவ்வொருத்தருக்கும் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. 50 ரூபா 100 ரூபாயில எது வேணா அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து நம்ம சாய்ஸ் எல்லாம் கேட்க முடியாது. இந்த ஸ்டேட்டஸ் வந்து சிஆர்ஓ ஆபீஸ்ல பெரிய டிஸ்பிளே போர்டில் அந்த ரன்னிங் சீரியல் நம்பர்லாம் போயிட்டே இருக்கும். அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை நம்பருக்கு டோக்கன் வரைக்கும் இவங்க அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதை தவிர உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல எந்த காட்டேஜ் மற்றும் எந்த ரூம் நம்பர் அப்படிங்கிற விவரங்கள் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அதன்படி ஒவ்வொரு காட்டேஜுக்கும் குறிப்பிட்ட என்கொயரி ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும். எஸ்எம்சி என்கொயரி ஆஃபீஸர்னு இருக்கும், ஜிஎன்சி என்கொயரி ஆஃபீஸ் இருக்கும், எஸ்என்சி. அதனால அந்த மெசேஜில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த என்கொயரி ஆஃபீஸில் போய் ஒரு நாள் வாடகை மற்றும் 500 ரூபாய் காஷன் டெபாசிட்டை கட்டி நீங்கள் இந்த ரூம் புக்கிங் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் சிஆர்ஓ ஆஃபீஸில் பெரிய டிஸ்பிளேல எல்லா காட்டேஜுக்கு உண்டான கியூஆர் கோடு வந்து வச்சுருப்பாங்க. அந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூகுள் மேப்பில் சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து அந்த காட்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான வழி காமிக்கும். அதில் மூலமாக நீங்கள் சீக்கிரமாக இந்த இடத்துக்கு போய் சேரலாம். இறுதியாக நேற்று தரிசனம் செய்த பக்தர்கள் விவரம்: 71,001 பேர் நேற்று சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. அதுல 28,637 பேர் முடிக்காணிக்கை செலுத்திருக்காங்க. நேற்று சுவாமி உண்டியல் வருமானம் 3.25 கோடி. எந்த டோக்கன் இல்லாம சர்வ தரிசனம் செல்வதற்கு 6 மணி நேரம் ஆச்சு அப்படின்ட்டும் இவங்க 8 கம்பார்ட்மெண்ட்ல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லியிருக்காங்க. அதை தவிர இந்த மே மாதம் ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான டிக்கெட் புக்கிங்கள் உண்டான தேதிகள் வந்து அறிவிக்க போறாங்க. நம்ம ஒரு டென்டேட்டிவ் புக்கிங் எப்பொழுது இருக்கும் அப்படிங்கிற விவரத்தை வந்து தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துக்கு உண்டான புக்கிங் தேதிகள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த சேனல்ல இது போல டிடி பற்றிய தகவல்களை வந்து கொடுக்குறோம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்குமே மிகவும் உபயோகமாக இருக்கும். மீண்டும் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.